இன்னைக்கு வீடியோவில் டீ கடை வெங்காய போண்டா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாயங்கால நேரத்தில் ஒரு கப் டீயோட இந்த போண்டா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுனால வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். அது இல்லாமல் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம் கைகளால். ஒரு 2 நிமிஷமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். 10 பல் பூண்டு இப்படி தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த இடிக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் நம்ம சேர்த்துட்டு 1க்கு 2 இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1க்கு 2 இந்த மாதிரி இடித்தாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேன். அடுத்ததாக மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு ஒரு முறை பிசைஞ்சு கொடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு நல்லா விட்டு வருது, தண்ணி விட்டு வருது. இதுலேயே நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் தண்ணி 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துனேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா எப்பயுமே கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. உப்பு இப்போவே செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். கடையிலெல்லாம் ஜிலேபி பவுடர் போடுவாங்க. நாம் அதை சேர்க்கல, நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நமக்கு வேண்டிய சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் இப்படி உருண்டை பண்ணாவே போதும். டைட்டாக இறுக்கி பிடிக்க வேண்டாம், அப்போ உள்ளே வேகாமல் போயிடும். இந்த மாதிரி ஜென்டிலாகவே உருண்டை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போண்டாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானது மிதமான தீயில் வச்சுக்கலாம். போட்ட உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு கரெக்டாக சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட நமக்கு மாவு பிரிஞ்சு வரல. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ நல்லா போண்டா வெந்துருச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலேயும் போண்டா போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. நான் செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 11 போண்டா கிடச்சிது. உங்களுக்கு இதில் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.